ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லதா நம்ம சேனல் இன்னைக்கு நாம பதிவிடக்கூடிய மிக அற்புதமான ஒரு பதிவு பாபாவினுடைய லீலைகள் ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 26. நம்ம முதல்ல சேனல் ஆரம்பிச்சது சாய் அண்ட் யூ பாபாக்காக தான். சாய் சச்சரித்தத்தோட அத்தியாயங்கள் பாபாவினுடைய அற்புதங்கள் லீலைகளை தொடர்ந்து நாம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம சாய் சொந்தங்கள் உங்க எல்லாருக்குமே அத்தியாயம் 26 ஸ்ரீ சாய் சச்சரிதம் பக்தபந்த் ஹரிச்சந்திர பிட்டலே கோபால் ஆம்பேத்கர் ஆகியோரினுடைய கதைகள். இப்போ நம்ம பக்தபந்த் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றும் அற்புதங்கள், பாபாவினுடைய லீலைகள். என் பேர் லதா, உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சிறப்பான ஒரு அற்புதங்கள் பாபாவினுடைய லீலைகள். உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க தினமும் ஒரு அத்தியாயம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் படிங்க. நிச்சயமா 52 அத்தியாயம் நீங்க படிச்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பாபா ஏற்படுத்துவாரு. அதே மாதிரிதான் நான் முதல் சமயம் 52 அத்தியாயத்தை படிச்சு முடிச்ச பாபா இந்த ஷீரடிக்கு அழைச்சாரு. அங்க ஷீரடிக்கு அழைக்கும் போது போற வழிகள்ல அந்த பேருந்து பயணங்கள்ல, அந்த பஸ் ஜேர்னி, ட்ரெயின் ஜேர்னில நான் பாபாவுடைய கதைகளை அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் யூடியூப்ல நான் ஆரம்பிக்கல. ஷீரடிக்கு போயிட்டு வந்த பிறகு யூடியூப் ஆரம்பிச்சேன். அப்போ பாபா என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே யூடியூப்ல இந்த மாதிரி பாபாவுடைய கதைகள் எல்லாம் எடுத்து சொல்ல போறதுக்கு ஒரு முன்னோடியாதான் ஷீரடி போகும்போது அங்க உள்ள பக்தர்களுக்கு பாபாவினுடைய கதைகளை நான் எடுத்து சொல்ல அந்த ஒரு பிரயாணத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அதை நினைச்சு நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். பல கஷ்டங்கள், போராட்டங்கள் என் வாழ்க்கையில யூடியூப நடத்த முடியாத அளவுக்கு நான் வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரேன் இன்ன வரைக்கும். இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால இன்னைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நான் வீடியோ பல போராட்டங்களுக்கு இடையிலும் நான் பண்ணிட்டு வர அப்லோட் பண்றேன். இது எல்லாத்துக்குமே என்னுடைய குரு தான் காரணம். குருவினுடைய அருள் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கும் பொழுது எவ்வளவு போராட்டங்களா இருந்தாலும் சரி, கிரகங்கள் சரியில்லைனாலும் சரி, திசைகள் சரியில்லைனாலும் சரி, சொந்த பந்தம் சரியில்லைனாலும் சரி, சூழ்நிலைகள் சரியில்லைனா, யார் என்ன நம்மளுக்கு தீவினைகள், செய்வினைகள், கெடுதல் பண்ணாலும் சரி, பாபாவினுடைய அருள், குருவுடைய அருள் நமக்கு இருக்கும் பொழுது அத்தனை தடைகளையும் அவர் தகர்த்து எறிவார். பல விதமான பக்தர்களுக்கு அனுபவங்களை பாபா கொடுக்கிறாரு. பலவிதமான அனுபவங்கள், அற்புதங்கள். வாழ்க்கையில அதை சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் போதவே போதாது. இன்னைக்கு நம்ம பக்தபந்த் அத்தியாயம் 26ல பக்தபந்த் ஹரிச்சந்திர பிட்டலே கோபால் ஆம்பேத்கர் ஆகியோருடைய கதைகள்ல முதல்ல நம்ம பக்தபந்த் பத்தி இன்னைக்கு ஒரு பேராகிராஃப்ல அழகா கொடுத்திருக்காங்க. பக்தபந்த் இவர் பாபாவினுடைய சீடர் கிடையாது. இன்னொரு சத்குருவுடைய சீடர் தான் பக்தபந்த். அவருக்கு ஷீரடிக்கு போகணுன்ற எண்ணம் கிடையாது. எதுக்காகனா இவர் பாபாவுடைய பக்தர் இல்ல, இன்னொரு சத்குருவுடைய சீடர் தானே. ஆனா இவர் ஒரு விதமா என்ன, பாபா கடவுள் இன்னொரு விதமா நினைக்கிறாரு. பாபா ஷீரடிக்கு அவரை அழைக்கிறார். எப்படி? ட்ரெயின்ல அவருடைய உறவினர்கள், நண்பர்களோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, பக்தபந்த் கிட்ட நீங்களும் வாங்க ஷீரடிக்கு அழைக்கிறாங்க. இவரால அவங்க கிட்ட பக்தபந்தால உறவினர்கள், நண்பர்கள், ட்ரெயின்ல வரவங்க கூட அந்த ட்ரெயின் ஜேர்னில அவங்க கிட்ட நான் வரல அப்படின்னு சொல்ல முடியல பக்தபந்தால. அப்போ அவர் என்ன பண்ணாரு, பக்தபந்த் மட்டும் விரார் அப்படின்ற ஒரு இடத்துல இறங்கிடுறாரு, சத்தம் போடாதமா. அங்க இருக்கிறவங்க, ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாருமே மும்பைல இறங்கிடுறாங்க. பக்தர் பந்த் இருக்காரு இல்லையா, பந்த் விரார்ல இறங்கி சத்குருவோட உத்தரவை கேட்டுக்கிறார். இந்த மாதிரி நான் ஷீரடிக்கு போகலாமான். சத்குருவுடைய உத்தரவோட, அவருடைய குரு இருக்காரு, பாபா கிடையாது, பந்தோட குரு சத்குருவுடைய உத்தரவோட பந்த் ஷீரடிக்கு வராரு. ஷீரடிக்கு வந்தா சொல்லவா வேணும், ஒரே சந்தோஷம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருக்கிறாங்க. மசூதியில பாபாவை தரிசனம் பண்றதுக்காக அந்த ஏற்பாடுகள்லாம் அவ்வளோ ஒரு கூட்டமா, பக்தர்களுடைய ஆரவாரம், சந்தோஷம், அவ்வளோ ஒரு பெரிய வியப்பா இருக்கு.
இவ்வளவு சந்தோஷங்களும் இருக்கும் பொழுது ஒரு 11 மணி அளவுல அவங்க எல்லாமே மசூதிக்கு போய் சேர்றாங்க. போய் சேர்ந்த உடனே பக்தர்கள் வழிபாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மதியம் ஆரத்தி இருக்கு. அதை தொடர்ந்து பாபாவை தரிசிக்கிறதுக்கு எப்பவுமே திருநாள் தான், விழா தான், ஷீரடி எப்பவுமே திருவிழா கோலம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது பக்த பந்துக்கு என்ன ஆயிடுது, திடீர்னு ஒரு வலிப்பு வந்துருச்சு. வலிப்பு வந்த உடனே நிலக்குலைஞ்சு அவர் கீழே விழுந்துடுறாரு. நம்ம கூட வந்தவங்க ஒருத்தருக்கு வலிப்பு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாத அங்க சுத்தி இருக்கிற அந்த பக்தர்கள், ஷீரடிக்குள்ள குழுமி இருக்கிற மசூதிக்கு போறவங்க எல்லாருமே அவங்கவுங்களால என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்யறாங்க. அவங்களால எப்படி அந்த விழிப்புக்கு கொண்டு வர முடியும், அவர் உடல்நிலைய சீர் பண்ண முடியும், அந்த வலிப்புல இருந்து அவரை காப்பாற்ற முடியும்னு எல்லாரும் மேக்சிமம் அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லா விஷயங்களையும் செய்யறாங்க. ஆனா அவங்களால அவரை ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வர முடியல. அதே வலிப்போடு தான் இருக்காரு. அப்போ பாபாவுடைய ஆசீர்வாதங்கள், பாபா அவர் தலையில நீர் தெளிக்கிறார். அவருடைய பாபாவுடைய ஸ்பரிசம் அந்த பக்த பந்து மேல பட்ட உடனேயே அவர் தூக்கத்துல இருந்து விழிப்பு நிலைக்கு வந்த மாதிரி நார்மலா ஆயிடுறாரு, சாதாரணமா ஆயிடுறாரு. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சத்குருவுடைய சீடர் அவரு ஷீரடிக்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவரு, வரணும்னு கூட அவருக்கு எண்ணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சத்குரு கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வராரு. சோ இப்படிப்பட்டவருக்கு பாபா எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு. அதை நினைச்சு பார்க்கும்போது அவர் வாழ்நாள் முழுக்க அவர் மறக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, பாபா என்ன சொல்றாரு அவர்கிட்ட, மற்றொரு சத்குருவுடைய சீடர் என்று அறிந்து கொண்ட சர்வாந்தர் யாமியான பாபா. பாபாவுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். பாபாவுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். பக்தர்களுடைய எண்ணங்களை அணு அணுவாக தெரிந்து வைத்திருப்பவர் பாபா. சர்வாந்தர்யாமி. எந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றத முக்காலமும் உணர்ந்த ஞானி அவரு, சத்குரு. அவர் சொல்றாரு, என்ன நடந்தாலும் உன்னுடைய குரு மேல இருக்க நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுடாத. வருவது வரட்டும், விட்டு விடாத. உனது ஆதாரத்தையே பற்றிக்கொள், உறுதியாக பற்றிக்கொண்டு எப்பவுமே நிதானமா இரு. சதா சர்வ காலமும் குருவோட ஒன்றியும் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு பக்த பந்துக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நம்மளுடைய சத்குருவோட ஒன்றி இருன்னு சொல்றாரு, நிதானமா இருந்தாரு, பொறுமையா இருந்தாரு. வருவது எது வந்தாலும் வரட்டும், நீ உன்னோட குருவையே ஆதாரமா பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்க்கைய அவரோட ஒன்றிக்கொண்டு செயல்பட்டால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும்னு நம்பிக்கையா கொடுக்கிறாரு. நீ நம்பிக்கையா இரு, பொறுமையா இரு, உனது குருவையே பற்றி கொண்டு அவரோடு ஒன்றி இருன்னு பாபா அவருக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். அதே மாதிரி பக்த பந்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் உயிர் போற நிலைமையில தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வலிப்பு நோய் ரொம்ப அவருக்கு அதிகமாவே இருந்துச்சு. அங்க சுற்றி இருக்கிறவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா பாபாவினுடைய ஒரு பெரிய அற்புதம், மிராக்கிள் தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அந்த வலிப்பு நோயில இருந்து அவரை அந்த நிமிஷம், அந்த நொடி அவரை காப்பாற்றியது. இந்த மொழிகளை குறிப்பை உணர்ந்து கொண்ட பந்து இவ்விதமாக அவருடைய சத்குருவை நினைவு கூர்ந்தார். பாபாவினுடைய இந்த அன்பை அவர் நம் வாழ்நாள்ல மறக்கவே இல்லை. பாபாவினுடைய அன்பை அவர் வாழ்நாள்ல அவரு மறக்கவே கிடையாது. இதே மாதிரிதான் அன்பு உறவுகளை, சாய் சொந்தங்களே, நம்மளுடைய பாபா வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர் நிச்சயமா ஏற்படுத்துவார். நீங்க சாய் சச்சரிதம் தினமும் அன்றாட ஒரு அத்தியாயம் படிங்க. ஒரு அத்தியாயம் நீங்க படிங்க, உங்க வாழ்க்கையில பாபா அருள் புரிகிற மாற்றத்தை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. சோ இந்த சாய் சச்சரிதம் பாராயணம் பண்ணக்கூடிய வீடுகள்ல அமைதி நிலவும், பிரச்சனைகள் நீங்கும், உடல்நல குறைவுகள், வியாதிகள் நீங்கும், எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ சாய் சச்சரிதம் ஒரு அமிர்தமாக நமக்கு துணை செய்யும். ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 26 பக்த பந்து பத்தி இன்னைக்கு நம்ம அற்புதங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த அற்புதங்களை அடுத்தடுத்த நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோ நம்ம உலகம் முழுக்கவே நம்ம யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சாய் சொந்தங்கள் உலகம் முழுக்கவே நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமா நம்மளுடைய சாய் அன்பு சொந்தம் யோகேஷ், அவங்க மலேசியால இருக்காங்க. யோகேஷ் சாய், அவங்க ஷிரடி சாய் ஸ்டோர், ரவாங், மலேசியா. பாபாவுடைய சிலைகள்
உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணும், ஃபீட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வந்து மலேசியாவில் அவங்க பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது, உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க யாருக்காவது பாபா சிலைகள் உங்களுக்கு தேவைன்னா நேர்த்தியாக மிக அழகாக செதுக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பாபா சிலைகள் ஷிரடி சாய் ஸ்டோர், ஷிரடி சாய் ஸ்டோர் மலேசியா ரவாங் யோகேஷ் சாய் அவங்க கொடுத்துட்டு வராங்க அவங்களுடைய மலேசியா சாய் ஸ்டோரில். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யோகேஷ் சாய் அவங்களுடைய அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் ஸ்ரீ சாயை பணிகம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க. அன்புறவுகளே, சாய் சொந்தங்களே, ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.